Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோவிலில் கொடுக்குற புளியோதரைக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ படி நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா அப்படியே கோவில் ஸ்டைல் புளியோதரை நீங்கள் வீட்டிலையே பண்ண முடியும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோடைய எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிக்கிறலாம் இல்லை குறைச்சிக்கிறலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கிறலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. பாருங்கள், படப்படன்னு தெரிக்குதில்ல, இது கரெக்டாக வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இப்போ முழுமையாக ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க மாட்டோம், இதிலேருந்து கொஞ்சம் தான் சேர்ப்போம். அதனால் இது ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிறலாம். இது 1 மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அடுத்து எப்போவாச்சும் புளியோதரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது புளி ஊற வச்சுக்கணும். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது 50 கிராம் அளவு புளி இருக்கும். நல்ல ஊறின புளியை இது போல் தண்ணியோடையே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இதை நல்லா வடிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் சின்ன சின்ன தூசிகள் கப்பிலாம் இருக்கும். அதுக்காக நம்ம இதை வடிகட்டுறோம். இதை கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் நம்ம சில டைமில் சேர்ப்போம்ல. ஆனால் கோவில் புளியோதரை மாதிரி டேஸ்ட் வரணும்னா இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியான ஒரு புளி பேஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் அந்த அத்தன்டிக்கான டேஸ்ட்டும் வரும். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது போல் சக்கை மீந்துடும். இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு கெட்டியான டமரிண்ட் பல்ப் கிடச்சிருக்கும் இப்போது. ஸோ இப்போ இந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்தது அந்த புளி பேஸ்ட்டை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம தேவைப்படும் போது இதை நம்ம ஊற்றணும். அடுத்தது புளியோதரைக்கு ரைஸ் தயாராகிக்கிட்டு இருக்கு. இது நம்ம குக்கரில் வைக்கிறத விட இது போல் நல்லா வடித்து பண்ணோன்னா கோவில் ஸ்டைலில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 100% குக்கான ரைஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வடிச்சுக்கோங்க. சாதம் வடிக்கிறது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் இதில் டீட்டெயிலாக காமிக்கலை. இந்த மாதிரி நம்ம கடைசியாக ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிக்கிறதுனால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வடிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது போல் நான் ஒரு சன்னியில் வடிகட்டுறேன். நீங்கள் எந்த மாதிரி நார்மலாக சாதம் வடிப்பீங்களோ அந்த மாதிரி வடிச்சிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த புளியோதரைக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக செலவாகும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நிலக்கடலையை வறுக்கணும். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கசப்பு வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். 2-3 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கூடவே இந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்க்கலை, அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா உப்போட அளவை பார்த்து சேர்க்கணும். அடுத்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லட்டினா கரிஞ்சு போயிடும். அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிரும். அடுத்து இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வேக விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த புளி பேஸ்ட்டுடைய தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் புளியோதரை ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இடையிடையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். இந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணணும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் மண்டை வெல்லத்தை எடுத்துகிட்டு இது போல் நல்லா கைட்டை பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் அளவு ரைஸ் போட்டு சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு இந்த பொடி கரெக்டாக இருக்கும். பொடி சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கரண்டி சாதம் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்க சாதத்தை சேர்க்கணும். சாதத்தை கலரும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா சாதம் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோவில் ஸ்டைல் புளியோதரை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை நீங்கள் யாருக்காவது செய்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைப்பாங்க, அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.